பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கிரைஸ்ட் காலிங் யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்த கிருபைக்காய் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த யூடியூப் சேனலுடைய நிறுவனர் பிரதர் டேனியல் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்துல அவர் உயர்த்த 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 அவருடைய கிருபை நம்மேல் அவ்வளவாய் இறங்கி வரும். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த நாளிலோ நீங்களோ நானோ கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் அநேக காரியங்களிலே கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல நாம் வாய்களை திறந்து சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எக்காலத்திலும் என்று சொன்னால் எந்த சூழ்நிலையிலும், அது வாழ்ந்திருக்கிற காலத்திலும் சரி, நாம் தாழ்ந்திருக்கிற காலத்திலும் சரி, கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் அவரை உயர்த்துகிற பிள்ளைகளாய் எந்த சூழ்நிலையிலும் நாம் முறுமுறுக்காமல் கர்த்தரை உயர்த்தி 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 அவருடைய பிரகாரங்களுக்குள்ள சங்கீதங்களோடு கீர்த்தனைகளோடு ஞான பாடல்களோடு கர்த்தரை உயர்த்துகிற பிள்ளைகளாய் இந்த நாளிலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும் போதே அவருடைய இருதயம் சந்தோஷமாகல. நம்முடைய அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மேல் ஊற்றிருக்கிறார்ல. நம்மளுடைய அப்பாக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை என்று சொல்லி நம்ம இந்த பாடலை நாம் பாடலாமா? இது எழுதியிருக்கிற சகோதரர்கள் எவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்களா? உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டா கதியும் இல்லைல்ல. ஸோ நம்மளுக்கு வேற யாராவது நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்றோம்னா இன்றைக்கு நீங்க சொல்லுங்க, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர வேற விருப்பம் எது ஒன்று என்று இந்த ஆராதனையை நீங்க இதை அறிக்கை பண்ணும் பொழுது அப்பா உங்களை பார்த்து சொல்லுவார், ஐயோ என் மக என்னதான் கூப்பிடுறா, என்னதான் முன்னாடி வைக்கிறா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. அப்ப என்ன கூப்பிடுறாங்க, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, என்னை கனப்படுத்துறாங்க, என்னை மகிமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி அப்பா உங்கள் இடத்துல நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் நீங்க நன்றி செலுத்தும் போது அவர் வந்து உங்களுடைய நன்றி பலிகளை கர்த்தர் சுதந்திர வாசனையாய் அவர் முகர்வார். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எதுவும் இல்லை என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடலாம். கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சேர்ந்து பாடலாமா? நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாகதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. மீண்டும் அறிக்கை பண்ணுவோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து எவ்வளவு வல்லமை உள்ளதுல. என்னை நடக்க வைத்தீர், அவருடைய கரம் நம்மளை நடத்துகிறது. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே, என்னை நடக்க வைத்தீர். உணர்ந்து கைப்பிடித்து கொண்டீர். உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல,
உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல. உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. குப்பையிலிருந்து நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன்ல, ராஜாக்களோடு நம்மளை அமர பண்ணுகிற தேவன்ல, அவர் எப்பொழுது சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் அமர பண்ணுகிற தேவனா இருக்கிறார்ல. இன்றைக்கு இந்த சூழ்நிலை, எந்த சூழ்நிலை நம்ம இருக்கலாம், நம்ம எளியவர்களாய் உதாசீனப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கலாம், கைவிடப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார், உன்னை தான் நான் குப்பையிலிருந்து தூக்கி எடுக்கிறேன், உன்னுடைய தலையை நான் உயர்த்துவேன், உன்னுடைய ஸ்தானத்தை நான் அடுத்த லெவல்ல உன்னை கொண்டு போவேன் சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, குப்பையிலிருந்து என்னை நீர் உயர்த்துகிற தேவன், குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே, குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. மீண்டும் அறிக்கை பண்ணலாமா? உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே, என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. மீண்டுமாய் என்னை உயர்த்தி, அவர் உயர்த்துகிற தேவன், என்னுடைய கால்களை கண்களை மேல் நிறுத்துகிற தேவன். என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டா கதியும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்ல. ஆமென். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி, அப்பா கொடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கெல்லாம் நாட்கள்ல பாத்தீங்கன்னா, உலக நாடுகள வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரே போர், எல்லாரும் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றி கொள்ள இங்கேயும் அங்கேயும் அலைந்து திரியிறாங்க. ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு நிற்பதற்கு அவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம 3 வேளை நல்ல சாப்பாடு ஆகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து இருக்கிறார். அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பாருங்க, எல்லாருக்குமே சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இருக்கிற இடத்துக்கு எல்லாம் they are billionaires, அவங்க ரொம்ப பணக்காரங்க. பணம் இருந்து இன்றைக்கு படுக்கிறதற்கு இடம் இல்லை, ஓடி ஒளிந்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. அவங்களுக்குலாம் என்ன இப்ப இருக்கும்? பயம் தான் இருக்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்குலாம் என்ன இருக்கும் வாழ்க்கையில? பயம். பயம், எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு பயம் மாத்திரமே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கேடகமா இருக்கிறேன், உனக்கு நான் துணை செய்கிற தேவனா இருக்கிறேன், நீ அஞ்சிடாத, நீ கலங்கிடாத, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன்ல, பயப்படாதா சொல்றார். சங்கீதம் 23 முழுவதும் கர்த்தர் என்ன சொல்றாரு? எதிரிகளுக்கு முன்பதாக உங்களுக்கு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேவன் என்று நாள் ஜெபித்து வரும்பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, சங்கீதம் 23 படி என் பிள்ளைகளை நான் நடத்துவேன், அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் அவர்களை வழி நடத்துவேன், அவர்கள் எந்த பொல்லாப்பும் அவர்களுக்கு நேரிடாது. ஆமென். இன்று எதிரிகள் நமக்கு முன்பதாக இருக்கலாம், நம்மளுடைய சூழ்நிலைகள் முடக்கடக்கப்பட்ட நிலைமையா கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றார்ல, நான் உன்னுடனே இருக்கிறேன்,
உனக்கான ஒரு பந்தியை ஆயத்தப்பட எதிரிகள் இருப்பாங்க தான். ஆனா அந்த எதிரி இருக்கிற சூழ்நிலையில நீ விழுந்து போவதில்லை. உன் தலை நிமிரப்படும், உன் தலை உயர்த்தப்படும். ஆமேன். இருக்கிற இடத்துல ஆமேன் சொல்லுங்க. சிலதுக்கெல்லாம் ஆமேன் சொல்லணும். நிறைய டைம் ஆறாதல யாரெல்லாம் தூங்குறீங்கன்னு கேட்டீங்கன்னா பாருங்க ஆமேன் வாங்க. எதுக்கு ஆமேன் சொல்றதுனே தெரியாம அதுக்கான ரிப்ளை கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. இன்றைக்கு நான் தாழ்ச்சி அடையேன் சொல்லுங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். டாக்டர் ஜோசப் ஆட்ரிலன் அவருடைய பாடல், பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். ஆமென், ஹல்லேலூயா. பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். சொல்லலாமா? பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தி. சொல்லுங்க சொல்லுங்க. நீதான் என் கேடகம், நீதான் என் மகிமை, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தி. பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். சொல்லலாமா? என் நல்ல மேய்ப்பன் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீர். எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்த என் தலையை நிமிர செய்வே. சந்தோஷமா? எதிரிகளின் முன்னே ஆமென் ஆமென் என் தலையை நிமிர செய்தே. கேடகம் நீ. சந்தோஷமா? நீதான் என் மகிமை, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தேன். மீண்டுமை கேடகம், கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் ஆமென் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தே. என் விளக்கை இந்த இருளெல்லாம் கர்த்தர் மாற்றுவார், வெளிச்சமாய் மாற்றுவார். என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தே. என் ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி என் தலையை நிமிர செய்தே. கேடகம் நீர், கேடகம் நீர். இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியோடு சொல்லுங்க. நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன் என்னுடனே இருப்பதனால் தலை நிமிர செய்தீர். பயமில்லையே 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லையே, எதிர்காலம் பயமில்லையே,
என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். மீண்டுமாய் சொல்லுவோம், பயமில்லை, என் கர்த்தர் தான் எனக்கு ஆதரவு, என் கர்த்தர் தான் என் பலன், என் கர்த்தர் தான் என் கேடகம். அவர் தான் என் குடும்பத்தை பாதுகாப்புக்குள்ள வைப்பார். அவருடைய ரத்தத்தின் காரியங்கள், அவர் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. பயமில்லை, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். பயமில்லை, எதிர்கால பயமில்லை, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனால். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி ஹல்லேலூயா உம்மை உயர்த்துறோம், உயர்த்துறோம் அப்பா. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்தை குறித்து இருக்கிற எல்லா பயங்களும் கர்த்தர் மாத்திடுங்கப்பா, எல்லாத்தையும் மாத்திடுங்க ராஜா. நான் எதை குறித்து பயந்து இருக்கிறனோ, எதை குறித்து கலக்கத்தோடு இருக்கிறனோ, ஆண்டவரே சில சந்தோஷத்தோடு கூட இந்த ஆராதனை நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம். அந்த சந்தோஷத்தின் விளைவாய் கூட நம் துதிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம்ல. நாம் சொல்லலாமா, ஆண்டவரே என்னை நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க என்னை ஆளுகை செய்தாதான் என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிரகாசமாயிருக்கும். ஆமென். என்னை நீங்க ஆளுகை பண்ணலனா வேற ஏதாவது காரியங்கள் என்னை ஆளுகை செய்யும் அப்பா. என்னை புதிதாக்கும் பரிசுத்தராய் என்னை புதிதாக்குங்கப்பா. என்னுடைய வாழ்க்கை பழையவைகள்லாம் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாயின என்று பவுல் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பழைய காரியங்கள் மறையட்டும்பா. ஆண்டவரே நான் மனுஷனுடைய ஆளுகைக்குள்ள கடந்து இருக்கலாம். ஆண்டவரே சில தனி நபர்கள் எங்களை ரூல் பண்ணிட்டு கொண்டு இருக்கலாம் ராஜா. இன்றைக்கு நான் கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறனா என்று உங்களை சீர்தூக்கி பாருங்க தேவஜனமே. மகனே மகளே, இன்றைக்கு நீ யார் ஆளுகைக்குள்ள இருக்கிற? நிறைய பேர் நிறைய கட்சியின் ஆளுகைக்குள்ள இருப்பாங்க, நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஆளுகைக்குள்ள இருப்பாங்க, நிறைய பேர் சிலவங்க ஆட்டி வைத்து அவர்களுடைய கண்ட்ரோல்ல மாத்திரம் இருக்கிறவர்களா இருப்பாங்க. இன்றைக்கு யாருடைய ஆளுகையில மாட்டிக்கிட்டு நான் வெளியே வர முடியல நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு இருக்கிற இடத்துல இருந்து சொல்லுங்களேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் போதே நீங்க சொல்லுங்க, இயேசுவே என்னை ஆளுகை செய்யுங்க, இயேசுவே என்னை ஆளுகை செய்யுங்க. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. வியாதி மேல கர்த்தர் ஆளுகை, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே. என்னுடைய குடும்பத்து மேல என்னுடைய ஆற்றல் கடந்து வரட்டும். ஆவியானவரே நீங்க கடந்து வாங்கப்பா. என்னுடைய ஆற்றல், என்னுடைய வலிமை நீங்க ஆண்டவரே அப்பா. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியே ஆவியே சேர்ந்து மழையாக பொழியும். ஆவியே ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மீது அசைவாடுவீராக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். ஆவியே 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 ஆவியே, மழையாக பொழியும். ஆவியே ஆவியே, என் குடும்பத்து மேல, என் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க. சொல்லுங்க, ஆவியாய் மழையாய் பொழிவீராக. ஆவியே ஆவியே
மழையாக பொழியும் ஆவியே. நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனை மேல கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கி அதிலே என் தேவன் விடுதலை கொடுக்கிற ஆவியாய், விடுவிக்கிற ஆவியாய் ஆண்டவரே கடந்து வாங்கப்பா. உங்க பிள்ளைகள் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு கடன்கள், எவ்வளவு சிக்னஸ். இந்த வீடியோ ஏதாவது மருத்துவமனையில இருந்து கூட சிலவங்க பார்க்கலாம் ராஜா. எங்க வீட்டுல அநேக கடன் போராட்டங்கள், வீட்டுல அதனால கணவன் மனைவிக்குள்ள பல போராட்டங்கள், பிரச்சனைகள். எங்களை விடுவிக்கிறதற்கு யாருமே இல்லையா நினைக்கிற சூழ்நிலையில என் கர்த்தர் போங்க. எந்த சூழ்நிலையும் இருந்தாலுமே உம்மை ஆராதிப்பதை நான் விட்டுவிட மாட்டேன். ஒரு சாட்சியோடு கூட இந்த ஆராதனை நான் முடிக்கிறேன். ஒரு சின்ன பாடலை பாடி. நான் பியானோ கிளாஸ் படிச்சுட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில எங்க அம்மாக்கு டயாலிசிஸ் போய் கொண்டிருந்தது. அடிக்கடி அவங்களுக்கு சுகர் லோவாகி கண்ணு கை கால் அசைவெல்லாம் அப்படியே நின்று போயிடும், ஸ்டாப் ஆயிடும். ஒரு டைம் இந்த பியானோ நோட்ஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நான் அதற்காக வாசித்து கொண்டு இருக்கும் போது நல்லா பேசிட்டு இருந்த என்னுடைய அம்மா படுத்துக்கிட்டே என்கிட்ட ஜோயலாக பேசிட்டு இருந்து திடீர்னு அவங்களுக்கு கண்கள், கைகள், கால்கள் அசைவு எல்லாம் அப்படியே நின்று போனது. நான் நோட்ஸ் வாசிக்கிட்டே அப்படியே திரும்பி அம்மா பேசிட்டே இருந்தாங்களே, என்ன பேசலன்னு அப்படி திரும்பி பார்த்தா கண்ணெல்லாம் அப்படியே நின்றுடுச்சு. அப்பாவும் அந்த டைம் வெளியே போயிருந்தாங்க. என்ன செய்வது தெரியல. அவங்கள உழுக்கிறேன், ஆட்டுறேன், தண்ணி எடுத்து மூஞ்சில் அடிக்கிறேன், ஒண்ணுமே பண்ண முடியல. உறவினர்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நான் கால் பண்றேன், ரிங் போது அவங்களும் எடுக்கிறேன். கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவஜனமே. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. யாராவது ஊழியக்காரங்களுக்கும் போன் அடிக்கிறேன், ஹெல்ப்லெஸ். அந்த டைம்ல யாரும் எடுக்கல, பிக் பண்ணல. அந்த சூழ்நிலையிலே மீண்டுமா அந்த கீபோர்ட்ல போய் உட்காந்து நான் கீபோர்டை அப்படியே பாடி தெரிந்த பாடல்களாம் ஆராதித்து கொண்டே இருக்கும் பொழுது அழுகையோடு சேர்ந்து ஆராதிக்கிறேன். என்ன செய்வது தெரியலன்னு அப்படி ஆராதிக்கும் போது சடனான ஒரு ஞாபகம் வந்தது. சுகர் எடுத்துட்டு வந்து அம்மாவுடைய வாயில கொட்டினா இவங்க சரியாவாங்களோன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த மாதிரி அடிக்கடி நாங்கள் செய்வது உண்டு. லோ சுகரா இருக்குமோன்னு உடனே போய் சுகர் எடுத்துட்டு வந்து அவங்க வாயில கொட்டி கொஞ்ச நேரத்துல அவங்கள சுகமாயிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையோடு மீண்டுமா அந்த கீபோர்ட்ல நான் ஆராதித்து கொண்டே இருக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த பாடல், எந்த சூழ்நிலையும் இருந்தாலுமே நான் உம்மை ஆராதிப்பேன். நம் கண்களை மூடி இந்த பாடலை கேட்கும் பொழுதே எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் உங்களை விடுதலை கொடுப்பார். ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி நான் அபயமிட்டேன் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஆராதனை பார்த்து ஆண்டவரே என்னுடைய உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய சூழ்நிலையிலே எனக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை நினைக்கிறவர்களோடு கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க ராஜா. ஓ நன்றி ராஜா. கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் உம்மை ஆராதிப்பேன். கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். ஏனென்றால் நீர் என் தேவனே, ஏனென்றால் நான் உந்தன் பிள்ளையே. சொல்லுங்க. ஏனென்றால் நீர் என் தேவனே, ஏனென்றால் நான் உந்தன் பிள்ளையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே நான் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க அவரை பார்த்து. இருந்தாலுமே நான் உம்மை ஆராதிப்பேன். வியாதிகள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். கடன்கள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? வியாதிகள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன்.
கடன்கள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். அவரை பார்த்து ஏனென்றால் நீர் என் தேவனே, ஏனென்றால் நீங்க அப்பாலப்பா, அதனால நான் ஆராதிப்பேன் ராஜா. மீண்டுமாய் ஏனென்றால் நீர் என் தேவனே, ஏனென்றால் நான் உந்தன் பிள்ளையே, உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். மீண்டுமாய் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். மீண்டுமாய் உம்மை சொல்லுங்க சொல்லுங்க. எந்த சூழ்நிலையில நான் இருந்தாலும், என்னுடைய சூழ்நிலை கைவிடப்பட்ட சூழ்நிலையில நான் உம்மை ஆராதிப்பேன் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்துங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். கண்ணீரின் மத்தியில் நடந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன், கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோம், கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன், கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன். ஏனென்றால் ஏனென்றால் நீர் என் தேவன், நீரே அப்பா, என்னை பாட்டித்தவர், என்னை ஆளுகை செய்பவர். ஓ நன்றி ராஜா. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நீங்க தான் அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தகப்பனாய், ஓ பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிற நாயகராய் இறங்கி வாங்கப்பா. அந்த கண்ணீர்களை மாற்றுங்க, அந்த கவலைகளை மாற்றுங்க, அவர்களுடைய கஷ்டங்களை மாற்றுங்க ராஜா. நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்கப்பா. உங்க கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் உங்க கரங்களை விட்டு இருக்கலாம், ஆனா நீங்க பிடிங்க ராஜா. என் கர்த்தர் அவங்க குடும்பத்துக்குள்ள நீங்க ஆளுகை செய்யுங்க. எல்லா தரித்திரங்கள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ, ஓ அங்கே விடுதலை. மெய்யாகவே நீர் விடுவிக்கிறவர் என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் நடத்துங்க. நன்றி ராஜா. ஏனென்றால் நீர் என் தேவனே, ஏனென்றால் நான் உந்தன் பிள்ளையே. ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா, இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உம்முடைய துதிகளை சொல்லி வருவதற்காக தானப்பா எங்களை இம்மட்டு ஜீவனோடு வச்சிருக்கீங்க. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து துதித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவர்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுங்க. சங்கீதம் 126 சொன்னது போல சிறையிருப்பை திருப்புகிற தேவன், அள்ளித்தூவும் விதைகளை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனா அவன் திரும்பி வரும்போது கம்பீரத்தோடு வரான்பா. இன்றைக்கு இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கம்பீரத்தை கர்த்தர் கொடுங்க. இந்த நாளிலும் இந்த ஆராதனையில நீங்க மகிமைப்படுங்க. இந்த ஊழியத்தை, இந்த கிரைஸ்ட் காலிங் யூடியூப் சேனலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகர், இன்னும் தாழ்ந்து உள்ளவர்களாம் வந்து இதுல பயன்பெறும்படி கர்த்தர் நடத்துங்க. அவர்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திங்க. கர்த்தர் எங்களை கொண்டு வந்தீங்க, நீங்க இதுல மகிமைப்படுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்க சிறுகவும் சொல்லி ஆண்டவரே இந்த நாமத்தை ஆண்டவரே உயர்த்த எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நாங்க என்ன செலுத்த போறோம் எங்களுக்கு தெரியலப்பா. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. அவருடைய சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராயிருங்க. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பிரைசின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you and God be with you all. Thank you. அன்பான கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, இந்த துதி ஜெப ஆராதனையை பார்த்த உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மேலும் இது போன்று நீங்களும் எங்கள் கிரைஸ்ட் காலிங் டிவியில் ஆராதனை செய்ய விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கர்த்தருடைய நாம மகிமைக்காக முற்றிலும் இலவசமாக எடுத்து ஒளிபரப்பு செய்கிறோம். தொடர்புக்கு 7667759029. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.